ஸ்ரீ அவந்தி திருத்தல மாகாத்மியம் 31ஆம் அத்தியாயம். சௌபாகேஸ்வரர் மற்றும் பிற தீர்த்தங்களின் மகத்துவம். குறிப்பு: இந்த அத்தியாயம் கேதாரேஸ்வரர், ஜடாசங்கம் போன்ற பல ஆலயங்களை விவரிக்கிறது. மொத்தம் 25 ஆலயங்கள். புராணம் அவற்றை குறித்த மிக குறைந்த தகவல்களையே வழங்குகிறது. புராண காலத்தில் இந்த ஆலயங்கள் நிச்சயமாக இருந்தன, ஆனால் இப்போது பல நடைமுறையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. சனத்குமாரர் கூறினார், இனிமேல் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்த கேதாரேஸ்வரரை விவரிக்கிறேன். புனித நீராடிய பிறகு சுத்தமாக இருக்கும் ஒரு பக்தர் மகேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். கேதார வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே பலனை எங்கும் அவர் பெறுவார். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களுடன் சூரிய நிற பிரகாசம் கொண்ட வான்வழி ரதத்தில் சிவலோகத்திற்கும் செல்கிறார். அவர் சிவலோகத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். மனிதன் ஜடாசுங்கத்தில் புனித நீராட வேண்டும். அவர் சுத்தமாகவும் புலன்களை அடக்கவும் வேண்டும். பகவான் ஜடேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். தொடக்கத்தில் மகாதபன பெரும் தபம் சடங்கை செய்த பின்னர் பக்தர் சிவனை நோக்கி செல்ல வேண்டும். அவர் தனது தாய் மற்றும் தந்தையின் குடும்பங்களில் 100 உறுப்பினர்களை மீட்டுக் கொள்வார். இந்திர தீர்த்தத்தில் புனித நீராடி பகவான் இந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை தரிசித்த பின்னர் மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சக்கர லோகத்தில் கௌரவிக்கப்படுவார். சிவனை தியானிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்து குண்டேஸ்வரரை தரிசிப்பவன் சிவ தீட்சையின் சைவ யோகம் மற்றும் தத்துவத்தில் தீட்சை பலனை பெறுகிறார். கோப தீர்த்தத்தில் புனித நீராடி கோபேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை தரிசிப்பவர் அமிர்தத்தை அருந்துவதன் விளைவாக அழியாதவனைப் போல சிவலோகத்திற்கு செல்கிறார். சிறந்த முனிவரே, சிபிதா தீர்த்தத்தில் புனித நீராடி சிவபெருமானை வணங்குபவர் மிருகங்களுக்கு மத்தியில் பிறப்பை தடுக்கிறார். விஜய தீர்த்தத்தில் புனித நீராடி ஆனந்தேஸ்வரரை வழிபட வேண்டும். அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சொர்க்கலோகத்தில் வெற்றி பெறுவார். வியாசமா முனிவரே, இனிமேல் உலக இன்பங்களையும் முக்தியையும் அருளும் ராமேஸ்வரர் என்ற இறைவனை நான் விவரிக்கிறேன். இது குசஸ்தலியில் நிறுவப்பட்டுள்ளது. முன்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அன்னை மைத்திலியான தேவி சீத்தை மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் சித்திரகூடத்திலிருந்து வந்து நாரத மாமுனிவரிடம் வினவினார். பகவான் ஸ்ரீராமர் கூறினார், அந்த தகுதியான தீர்த்தங்கள் எவை? பெரிய முனிவரே, அந்த புனித தலம் எது? எந்த இடத்தை கண்டால் உறவினர்களிடமிருந்து பிரிவதை தவிர்க்க முடியும்? புனிதமான பகவானே, முனிவரே, 3 நிகழ்வுகளால் நான் வேதனைப்படுகிறேன். இந்த காட்டு வனவாசம், எங்கள் தந்தையின் மரணம் மற்றும் பரதனிடமிருந்து பிரிவு. பிராமணர்களில் காளை முக்கியமானவர். ராகவனால் கூறப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் நீண்ட நேரம் தியானம் செய்து இந்த வார்த்தைகளை கூறினார். ரகுகுலத்தின் செழிப்பிற்கு காரணமான வீரரை, நீங்கள் பொருத்தமான முறையில் கேட்டீர்கள். என் தந்தை சிவபெருமானிடம் மரியாதையுடன் வேண்டிக் கொண்ட பிறகு ஒரு புனித இடம் உருவாக்கப்பட்டுள்ளது. அவந்தி நாட்டில் குசஸ்தலி நகரம் உலகில் உஜ்ஜயினி என்று பிரபலமானது. அங்கு சென்று அரிசி உருண்டைகளை காணிக்கையாக கொடுத்து தசரதரை சாந்தப்படுத்துங்கள். சூரர்கள் மற்றும் அசுரர்களின் தலைவரும் குருவுமான மகாகாலர் அங்கு நிற்கிறார். உண்மையில் அந்த இறைவன் விரும்பிய பொருள்களை வழங்குபவர். அரசரே, பிரபஞ்சத்தின் அந்த இறைவன் காணப்பட்டவுடன் பிரிவினை இனி ஏற்படாது. அங்கு செல்லும் பிராமணர்களும் ஒரு சக்தி வாய்ந்த அரசரும் அவந்தி நாட்டில் உள்ள அனைத்து தீர்த்தங்களில் சிறந்த தீர்த்தத்தில் பகவான் மகேஸ்வரர் நுழைந்த மிகப்பெரிய பகுதியை அடைகிறார்கள். அதன் பிறகு அந்த நன்மைகளை வழங்கும் சிப்ரா நதியும் அவந்திக்கு வந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் அதில் புனித நீராடி மூதாதையர்களை வானங்கள் முதலியவற்றை வழங்குவதன் மூலம் சாந்தப்படுத்தினார். ரகுவின் குடும்பத்தை சேர்ந்த மகிழ்ச்சியானவர் மகாகாலரை பார்க்க புறப்பட்ட போது தேவர்களின் இறைவன் உடலற்ற பேச்சின் மூலம், அதாவது அசரீரி வாக்கின் மூலம் கூறினார், ராகவா, உனக்கு நல்வாழ்வு. உன் பெயரால் என்னை நிறுவு. இந்த இடத்தை நான் இதற்காகவே கொடுத்துள்ளேன். ராகவா, தயங்காதே.
அப்போது மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், தேவி சுமித்ரையின் மைந்தனே, தேவர்களின் இறைவனான சம்புமூர்த்தியால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். எனவே இந்த புனித இடத்தில் ராமேஸ்வரர் என்ற அற்புதமான லிங்கத்தை நிறுவுங்கள். இந்த வார்த்தைகளை செவிமடுத்த லக்ஷ்மண சுவாமி சங்கரரை நிறுவினார். எதிரே இறைவனை கண்டதும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், லக்ஷ்மணா, இங்கே வாருங்கள். உடனே சிப்ரா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள். அதை கொண்டு நான் இங்கே இறைவனுக்கு ஒரு அற்புதமான அபிஷேகம் செய்கிறேன். லக்ஷ்மண சுவாமி இந்த வார்த்தைகளை கூறினார். என்ன தேவி, சீதையுடன் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? தமையனாரே, நான் என்றென்றும் தமது பணியாளாக இருக்க விரும்பவில்லை. இந்த பெண்மணி நல்ல ஊட்டச்சத்து உள்ளவள், வலிமையானவள். என்னுடன் ஒப்பிடும்போது அவள் தடிமனாக இருக்கிறாள். ராகவரே, உண்மையை கூறுங்கள். அவளை என்ன செய்வீர்கள்? அதாவது ஏன் இந்த பணியை செய்ய சொல்லக்கூடாது? லக்ஷ்மண சுவாமி கூறிய வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் மனநிலை பாதிக்கப்பட்டு சோர்வடைந்தார். சிறந்த முகபாவனை கொண்ட அன்னை சீதையும் அப்படியே இருந்தார். லக்ஷ்மண சுவாமியின் கூற்றுப்படி அன்னை சீதை செய்தார். நீராடிவிட்டு உணவருந்திய பிறகு வீரர்கள் இருவரும் மகா காலத்திற்கு சென்றனர். அங்கே இரவை கழித்த பின்னர் அவர்கள் செல்ல தொடங்கினர். அன்புள்ள லக்ஷ்மண சுவாமியை, எழுந்திரு, நாம் தெற்கு திசைக்கு செல்வோம். லக்ஷ்மண சுவாமி கூறினார், நான் எந்த விலையிலும் போக மாட்டேன். தாமரை கண்கள் கொண்டவரே, தாம் உன் மனைவியுடன் செல்லலாம். நான் காட்டில் முன்னோக்கி செல்ல மாட்டேன். அயோத்தியை நோக்கி செல்ல மாட்டேன். லக்ஷ்மண சுவாமி இதை கூறிய போது ரகுநந்தன் கூறினார், முன்பு நீ அயோத்தியை விட்டு என்னுடன் எப்படி புறப்பட்டாய்? ராமபிரானே, நான் 14 ஆண்டுகள் காட்டில் இருப்பேன். என் மீது மகிழ்ச்சி கொள்வீராக. ராகவரே, என்னையும் அழைத்து செல்வீராக என்று தாங்கள் கூறினீர்கள். எதிரிகளை அழிப்பவரே, நீ ஏன் நடுவில் திரும்பி செல்கிறாய்? லக்ஷ்மண சுவாமி கூறினார், தமையனாரே, நான் காட்டிற்குள் மேலும் செல்ல மாட்டேன். லக்ஷ்மண சுவாமி பிடிவாதமாகி விட்டதை அறிந்த ராமபிரான் இந்த வார்த்தைகளை கூறினார். என்னை பின்தொடராதே லக்ஷ்மணனே, நான் தனியாக காட்டிற்கு செல்வேன். இரண்டாவது சீதையாக இருப்பாள். ராமபிரான் இவ்வாறு கூறியதும் லக்ஷ்மண சுவாமி கோபத்துடன் தனது வில்லை எடுத்து எழுந்து நின்றார். எதிரிகளை அழிப்பவர் எல்லையின் எல்லைக்கு, புனித தலத்தின் எல்லைக்கு வந்தார். புனித தலத்தின் எல்லையிலிருந்து வெளியே வந்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், லக்ஷ்மணா, திரும்பிச் செல்வாய். என் வில்லை என்னிடம் ஒப்படைத்து விடுவாய். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மண சுவாமி அன்னை சீதையிடம் கூறினார், நான் ஏன் கைவிடப்பட்டேன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? பகவான் ஸ்ரீ ராமபிரானால் தமையனாரால் கைவிடப்பட்டதால் நான் சந்தேகத்திற்கிடமின்றி என் உயிரை கொடுப்பேன். அன்னை சீதை பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் கூறினாள், பகவானே, ஆண்டவரே, சுமித்ரையை மகிழ்வித்த வீர லக்ஷ்மண சுவாமி ஏன் தங்களால் கைவிடப்பட்டார்? ராகவன் சீதைக்கு பதிலளித்தார், நான் ஒருபோதும் அன்பானவரான லக்ஷ்மண சுவாமியை கனவில் கூட கைவிட மாட்டேன். சிறந்த உதடுகளை கொண்ட பெண்ணை, இந்த புனித தலத்தின் விசித்திரமான விளைவை இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை. இங்கே இந்த புனித தலத்தில் சகோதர உறவு இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட நலன்களில் கவனம் செலுத்துகிறார்கள். சுயநலம் கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவதில்லை. மகன்கள் தந்தைக்கு கவனம் செலுத்துவதில்லை. தந்தை மகன்களுக்கு கவனம் செலுத்துவதில்லை. ஒரு சீடன் குருவின் வார்த்தைகளை கேட்பதில்லை. அந்த குரு சீடன் என்ன செய்கிறான் என்பதை கவனிப்பதில்லை. அன்பு சுயநலத்தை சார்ந்தது. யாரும் உண்மையில் யாருக்கும் நண்பனோ மையல் நாயகனோ இல்லை. இதை கூறிவிட்டு தனது சொந்த பெயருக்கு பின்னால் ஒரு லிங்கத்தை நிறுவிய பிறகு பகவான் ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி மற்றும் தேவி ஜானகி ஆகியோர் சென்றனர். ராமதீர்த்தத்தில் நீராடி ராமேஸ்வரர் என்று சிவனை தரிசிப்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்திற்கு செல்வார். ராமேஸ்வரரின் மகாத்மியம் இத்துடன் முடிகிறது. சனத்குமாரர் கூறினார், சௌபாக்கிய தீர்த்தத்தில் புனித நீராடி சௌபாக்கியேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மிகப்பெரிய செல்வத்தையும் பேரின்பத்தையும் அடைவார். ஒருவர் கிருத்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை நெய்யால் நீராட்ட வேண்டும்.
பின்னர் அவர் நெய்யை நெருப்பில் ஒரு ஹோமத்தில் செலுத்த வேண்டும். அவர் ருத்ரலோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். யோகேஸ்வரி தேவியை வணங்குவதன் மூலம் சூரர்களும் அசுரர்களும் ஒரு பக்தன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மிகப்பெரிய யோகத்தை அடைவான். சங்கவர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் குறைகள் இல்லாத குடும்பத்தில் மறுபிறவி எடுக்கிறான். மேலும் அவன் செல்வத்தாலும் உணவு தானியங்களாலும் பணக்காரனாவான். முக்திக்காக ஒரு மனிதன் 14வது சந்திர நாளில் சுத்தோதக தீர்த்தத்தில் நீராட வேண்டும். சுத்தேஸ்வர என்ற சிவபெருமானை தரிசிப்பதன் மூலம் அவன் முக்தியின் இலக்கை அடைவான். இதேபோல் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட மற்றொரு தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். இது கிம் புனகா என்ற பெயரில் அறியப்படுகிறது. மேலும் அது பிரம்மஸ்லாக்தர் பாவத்திலிருந்து ஒருவரை மீட்கிறது. வியாசமா முனிவரே, திரேதா யுகத்தில் ஒரு பிராமணர் சுனேத்ரா, அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் விஸ்வாவசு என்று அழைக்கப்பட்டான். யவகிருதரின் சாபத்தால் அவரது சொந்த தந்தையே அவரால் கொல்லப்பட்டார். பிராமணரின் படுகொலையின் பாவத்தால் தீட்டுப்பட்ட அவர் ஒரு தீர்த்தத்திலிருந்து இன்னொரு தீர்த்தத்திற்கு அலைந்து திரிந்தார். இறுதியில் அவர் கிம்புனக தீர்த்தத்தில் புனித நீராடிவிட்டார். பின்னர் பிராமணர் தாரா தீர்த்தத்திற்கு சென்றார். கபிலதாரத்தில் அவர் தனக்கு எண்ணினார், தாரா எப்படி என் மீது விழுந்தார்? ஸ்ருதி பொய்யாக இருக்குமோ? அவர் இவ்வாறு சிந்தித்து அவந்திகாவிற்கு திரும்பினார். இங்கே அவர் மீண்டும் நீராடும் போது ஒரு குரல் கேட்டது. பிராமணரே, நீங்கள் எதை குறித்து சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு சிறந்த பிராமணராகிவிட்டீர்கள். பிராமணரை வதம் செய்த பாவம் இனி உனக்கு இல்லை. தீர்த்தத்தில் புனித நீராடியதால் அது அழிக்கப்பட்டது. பிராமணரே, பாவங்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் விடுபட்டு உங்கள் இல்லத்திற்கு விரைந்து செல்லுங்கள். கிம்புனரின் மகத்துவத்தின் முடிவு சனத்குமாரர் கூறினார். பட்டனேஸ்வரர் என்று அழைக்கப்படும் மற்றொரு சிறந்த தீர்த்தத்தை மீண்டும் விவரிக்கிறேன். இங்கே நின்று பட்டனேஸ்வரர் நகரம் மகேஷரால் காணப்பட்டது. தேவர்களின் இறைவனான மகேஸ்வரர் பட்டனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு மனிதன் அவரை பக்தியுடன் இனிமையான வாசனைகள், மலர்கள், தூபங்கள் மற்றும் மனதை மகிழ்விக்கும் விளக்குகள், லிங்கம் நிலையாக நிற்கும் வரை அவரது குடும்பம் ஒருபோதும் அழிக்கப்படாது. அவர் அன்னங்களால் இழுக்கப்படும் வாகனத்தின் மூலம் சிவலோகத்திற்கு செல்கிறார். இதேபோல் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட மற்றொரு தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். இது துர்தர்ஷம் என்று நன்கு அறியப்படுகிறது. இது பிராமணவதம் செய்த பாவத்திலிருந்து ஒருவரை மீட்கிறது. வியாசமா முனிவரே, முன்பு திவாகரர் சூரிய கடவுள் இந்த தீர்த்தத்தை துர்தர்ஷம் என்ற பெயரில் உருவாக்கினார். நதிக்கரையில் சூரிய கடவுளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தீர்த்தம் மிகவும் பிரபலமானது. லிங்கம் ஒரு பிரகாச திரளை கொண்டுள்ளது. இது கணங்கள் மற்றும் கந்தர்வர்களால் வழிபடப்படுகிறது. ஒருவர் 7வது அல்லது 8வது சந்திர நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் நேரத்தில் அங்கு புனித நீராட வேண்டும். அவர் நாள் முழுவதும் சுத்தமாகவும் விரதமாகவும் இருக்க வேண்டும். பின்னர் அவர் சிப்ரா நதிக்கரையில் நிறுவப்பட்ட மகேஸ்வரரை தரிசித்து பக்தியுடன் தெய்வத்தை வழிபட வேண்டும். அவருக்கு கிடைக்கும் பலனை கேளுங்கள். அவர் தனது தந்தையின் முழு குடும்பத்தையும் தனது தாயாரையும் மீட்டு சிவலோகத்திற்கு செல்கிறார். அங்கு என்ன காணிக்கை அளிக்கப்பட்டாலும், குறிப்பாக பசு, தங்கம் போன்றவை சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை நித்திய நன்மையை பெறும். இப்போது நான் கோபீந்திரன் என்ற மற்றொரு சிறந்த தீர்த்தத்தை விவரிக்கிறேன். தேவேந்திரன் முன்பு கௌதம மாமுனிவரால் முழு உடலும் யோனி துளைகளால் நிறைந்திருக்கும்படி சபிக்கப்பட்டான். இந்த துளைகளால் வெட்கப்பட்ட சக்கரன் ஒரு சிறந்த காட்டிற்குள் நுழைந்து கடுமையான தவம் மூலம் சங்கரரை சாந்தப்படுத்தினான். பிராமணரே, அவரது உடலில் உள்ள அந்த யோனி துளைகள் அனைத்தும் கண்களாக மாற்றப்பட்டன. அவற்றில் மொத்தம் 1000. எனவே தெய்வம் கோபீந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு புனித நீராடும் ஒருவர் சக்கரனை போலவே செயல்களில் வலிமை மிக்கவராகி சொர்க்கத்திற்கு செல்கிறார். அங்கு இறப்பவர்கள் பூமியில் மீண்டும் பிறப்பதில்லை. கங்கா தீர்த்தத்தில் புனித நீராடும் ஒருவர் போதுமான புண்ணியத்தை அடைகிறார். ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 10வது சந்திர நாளில் கங்கையில் நீராடும் பலனை ஒருவர் குறிப்பிட வேண்டும்.
புஷ்ப கரண்டகத்தில் புனித நீராடிய பின்னர் புஷ்பக பெயரால் என்ற வான்வழி தேர் மூலம் சொர்க்கத்திற்கு செல்கிறார். அவர் சொர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். உத்தரேஸ்வரத்தில் புனித நீராடும் ஒருவர் தனது மூதாதையர்களை உடனடியாக நரகத்திடமிருந்து மீட்டுக் கொள்கிறார். விரும்பிய அனைத்து இன்ப வழிகளையும் பெற்ற அவர் சந்தேகத்திற்கிடமின்றி சொர்க்கத்திற்கு செல்கிறார். பூதேஸ்வர தீர்த்தத்தில் ஒரு மனிதன் புனித நீராடி பின்னர் இனிமையான வாசனை திரவியங்கள், மலர்கள், நெய்வேத்தியம் போன்றவற்றால் பூதேஸ்வரரை வழிபட வேண்டும். இறந்தவுடன் அவர் ருத்ரபுரத்திற்கு செல்கிறார். சிப்ராவில் நீராடி கைலாசத்தை வணங்கினால் சூரியனால் அழிக்கப்பட்ட இருள் போல அவனது பாவம் அழிந்துவிடும். மன ஒருமைப்பாட்டுடனும் உரிய அனுஷ்டானங்களுடனும் அம்பாலிகாவை தரிசிப்பவன் ஒரு பாம்பு அதன் சோம்பலை நீக்குவது போல அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். சூரர்களால் வழிபடப்பட்ட கந்தேஸ்வரரையும் நான் விவரிக்கிறேன். அங்குள்ள கிணற்றின் நீரை அருந்துவதன் மூலம் ஒருவர் ஒப்பற்ற பேரின்பத்தையும் செல்வத்தையும் அடைவார். இனிமையான நறுமணம் கொண்ட மலர்களால் தேவேஸ்வரரை வழிபடுபவர் 14 இந்திரர்களின் ஆட்சி காலத்தில் சிவலோகத்தில் தங்குவார். நீராடிய பிறகு புண்ணியேஸ்வரரை தரிசித்து புலன்களை கட்டுப்படுத்தி சுத்தமாக இருப்பவன் சூரர்களுக்கு கூட அரிதான கணங்களின் வழிபாட்டை அடைகிறான். ஒரு மனிதன் லம்பேஸ்வரரில் புனித நீராடி மகேஸ்வரரை வணங்க வேண்டும். அவன் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டான். அவன் சொர்க்கலோகத்தில் மதிக்கப்படுகிறான். எனவே சூரர்களால் கூட அணுக முடியாத மற்றொரு தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். இது முன்பு பிரம்மதேவரால் வழிபடப்பட்டது. அந்த தெய்வம் ஸ்தவீர விநாயகன் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நீராடி தூய்மையாக இருந்த பிறகு ஒருவர் விநாயக பெருமானை வணங்கி இனிமையான வாசனை திரவியங்கள், தூபங்கள், நெய்வேத்தியங்கள் மற்றும் பல்வேறு வகையான உணவுகளை வழங்க வேண்டும். அதன் பலனை கேளுங்கள். அவரது சித்தி அவர் விரும்பியதாக இருக்கும். இறந்த பிறகு அவர் சிவபுரத்திற்கு செல்கிறார். ஒரு ஞானி நவநாடிக்கு அருகிலுள்ள அன்னை பார்வதியை இனிமையான வாசனைகள், மலர்கள் மற்றும் தூபங்களுடன் வழிபட வேண்டும். அவருக்கு ஒப்பற்ற சௌபாக்கியம் கிடைக்கும். காமோதகத்தில் நீராடி தேவி ரதி அன்பு நாயகரான மன்மதனை காமனை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் தேவர்கள் மற்றும் அந்தர்வர்கள் கூட விரும்பும் உடலை பெறுகிறான். பிரயாகையில் புனித நீராடி பிரயாகேசத்தை தரிசிப்பவன் எல்லா உலகங்களையும் கடந்து செல்கிறான். அவன் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறான். 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.